ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலிட் ஸ்பார்க்கிள் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூசியமில் இப்படி ஒரு மியூசியமா, இதுக்கு கூட மியூசியம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மியூசியம் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, நேஷ்னல் மியூசியம், நியூ டெல்லி. நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய மியூசியம்னு சொன்னால் அது நேஷ்னல் மியூசியம் தாங்க. டெல்லியில் 20th century அப்போ பில்ட் பண்ணாங்க. அந்த காலத்து ராஜாக்கள் பயன்படுத்தின ரயில் பெட்டிகளை பார்க்க விரும்பினாலும் வரலாற்று கூறுகளை தெரிஞ்சுக்க விரும்பினாலும் இதுதாங்க கரெக்டான இடம். இந்த மியூசியமில் ஏராளமான கலைகள், அந்த காலத்து சிற்பங்கள், பாத்திரங்கள், கைவினைப் பொருட்கள், ராஜாக்கள் பயன்படுத்தின கவசம், ஆடைகள்னு நிறைய பொருட்களை இந்த மியூசியமில் பார்க்கலாம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, ரயில் மியூசியம், நியூ டெல்லி. இந்தியாவிலேயே ட்ரெயினுக்குன்னு ஒரு மியூசியம் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதாங்க ரயில் மியூசியம், நியூ டெல்லியில் இருக்குது. இந்த மியூசியம் 10 ஏக்கர் பரப்பளவில் அந்த காலத்து இந்தியாவிலேருந்து நவீன உலகில் சுமார் 100 வாழ்க்கை அளவிலான ட்ரெயின்களை இங்கே பார்க்க முடியும். இந்த மியூசியமில் பொம்மை ட்ரெயின் இருக்குங்க. அந்த பொம்மை ட்ரெயின் மூலிமா இந்த மியூசியமில் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். சிக்னலிங் கருவிகள், வேலை செய்யும் மாதிரிகள், ட்ரெயினில் பயன்படுத்தின பழங்கால அலங்கார பொருட்கள், அந்த காலத்து ஃபோட்டோஸ், விண்டேஜ் ப்ளூ பிரிண்ட்கள்னு நிறைய விஷயங்களை இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 1928 இருந்த எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ட்ரெயினையும், நிலமன்னர்கள் பயன்படுத்தின அந்த காலத்து ரயில் சலூன்கள் ட்ரெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் 1914 யூஸ் பண்ண ஃபயர் என்ஜினையும் இங்கே பார்க்க முடியும். நம்பர் 3, இன்டர்நேஷ்னல் டால்ஸ் மியூசியம், நியூ டெல்லி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னால் இந்த மியூசியம் தாங்க. ஏன்னா இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் இருக்கிற பொம்மைகளோட கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இங்கே எல்லா தோற்றங்களையும், எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும், எல்லா டிசைன்லேயும் இருக்கிற பொம்மைகள் ஏராளமாக இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வகையில் பொம்மைகள் பார்த்தாலும் இங்கே ஒரு மியூசியமில் வந்து பார்க்கலாம். ஸோ டெல்லியில் குழந்தைங்களோட இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். நம்பர் 4, சுலாப் இன்டர்நேஷ்னல் மியூசியம் ஆஃப் டாய்லெட்ஸ். இது ஒரு வித்தியாசமான ஒரு மியூசியம்னே சொல்லலாம். இங்கே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. 50 கண்ட்ரீஸில் இருக்கிற டாய்லெட்ஸை இங்கே நிறைய வித்தியாசமான நிறைய டிசைன்ஸில் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இது கூட மியூசியம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பர் 5, ஆல்பர்ட் ஹால் மியூசியம், ஜெய்ப்பூர். இந்த மியூசியம் ராஜஸ்தான்லேயே ரொம்ப பழமையான மியூசியம்ங்க. இது இந்தோ சராசனிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த மியூசியம் 1887 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மியூசியமில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்பெட்ஸ், அந்த காலத்து நாணயங்கள், பொருட்கள், மண்பாண்டங்கள்னு ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எகிப்தில் இருக்கிற மம்மிகளோட கண்காட்சிகளும் இங்கே பார்க்கலாம். களிமண் கலைக்கூடத்துக்கு மற்றும் நகை கண்காட்சிகளையும் இங்கே பார்க்கலாம். இந்தியாவிலேயே ரொம்ப பழங்கால இசைக்கருவிகளுக்கான சேகரிப்பை இந்த கண்காட்சி மூலிமா பார்க்க முடியும். ஸோ இந்த மியூசியம்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசியம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரேன். பாய்.